சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம முத்து இருந்துட்டு மீனா கிட்ட வந்து, "நீ உன்னோட பார்க்கவே எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. என்கிட்ட வந்து ரோகிணி இப்படி தான் பண்றாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட, நான் ஏதாச்சும் ஒரு ஐடியா குடுத்துருப்பேன். ஆனா நீ என்னடான்னா, என்ன ஒரு மனுஷனா கூட மதிக்காம, மத்தவங்க நெனைக்கிற மாரியே நீயும் நெனச்சியல்ல. அதோட எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. என்ன கூட விட்டுரு. ஆனா, உன்ன பெத்த பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டாரே என் அப்பா, அவருகிட்டயாவது உனக்கு உண்மைய சொல்லணும்னு தோணுச்சா? இல்லையே! போயும் போயும் உன்ன போய் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு பாரு! அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து முத்து இருந்துட்டு மீனா கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. மீனா இதை கேட்டோன்னே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இதுக்கு மேலே இந்த வீட்டில் நம்மளால இருக்க வேண்டாம். நம்ம இந்த குடும்பத்துக்காக தான் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் இவரே இப்படி பேசிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம விஜயா இருந்துட்டு, ஏ மீனா, மனோஜ் இன்னும் வெளியிலே வரவே இல்லை, அவனுக்கு ஒரு காஃபி போட்டு கொடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நான் எதுக்காக அத்தை போட்டு கொடுக்கணும்? என்னதான் இந்த வீட்டில் யாருக்குமே பிடிக்கவே இல்லைல்ல. இந்த வீட்டுக்கு நல்லதை நினச்சி தான் நான் எந்த விஷயத்தையும் சொல்லாமல் இருந்தேன். ஏன்னா மறுபடியும் இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுனால ரோகிணியே வீட்டில் எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்கிறதா தான் என்கிட்ட சொன்னாங்க. அவங்க சொல்லலை, ஆனால் இவருக்கு விஷயம் தெரிஞ்சு இவர் சொல்லிட்டாரு. ஆனால் எல்லாரையும் என்ன இந்த குடும்பத்தை கெடுக்க வந்த மாதிரியே பார்க்கறதுக்கு எனக்கு இந்த வீட்டில் இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.